வெல்கம் டு ஹர்ஷாஸ் டைரீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்கோ சிப் மினி குக்கி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல கிட்ஸ் இருந்தா கண்டிப்பா பண்ணி கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு ஹோம் பேக்கரா இருந்தா கூட உங்களோட பிசினஸ்லயே இதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். டேஸ்டா ஹெல்த்தியான இந்த மினி குக்கி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நீங்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். பட்டர் வேணும். அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மில்கி மிஸ்ட் எடுத்திருக்கேன். மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மலாக சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா சால்ட் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. குக்கீஸ்க்கு நம்ம வந்து பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்ச நாளே கெட்டு போயிடும். உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் நமக்கு வேணும். நம்ம இனி எப்படி இந்த குக்கீஸை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 சுகரையுமே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் வந்து 50 கிராம், ஒயிட் சுகர் வந்து 50 கிராம். ரொம்ப ஸ்வீட்டாக வேண்டாம் அப்படின்னா இந்த ஒயிட் சுகர் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 50 கிராம் ப்ரௌன் சுகரும் 30 கிராம் ஒயிட் சுகரும் எடுத்திருக்கேன். இனி இது ரெண்டையுமே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும். இனி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்துடலாம். அதுக்கு 140 கிராம் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் எனக்கு எடுத்துருக்கிறது கோதுமை மாவு 140 கிராம் எடுத்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது கூட பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இனி எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இனி ஒரு பவுலில் 80 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இனி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் எல்லாமே பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இனி இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குக்கிக்கு டோ வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி எல்லாம் சாஃப்டாக தான் இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசையக்கூடாது. எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இது கூட சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாக்லேட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குக்கி டோ சூப்பராக ரெடியாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா கையில் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வீட்டுக்காக தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணல. குக்கீஸை நம்ம பேக் பண்ணுறதுக்காக பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு எடுத்துக்கோங்க. குக்கீஸை இந்த மாதிரி நல்லா பால் ஷேப்க்கு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பால் ஷேப்பில் வச்சு பேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேக் ஆகி கிடைக்கும் போது வந்து குக்கீஸ் வந்து ஃப்ளாட் ஆயிரும். இந்த மினி குக்கியோட பேக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10 நிமிஷம் தான். நீங்கள் 175 டிகிரியில் ஓடிஜை டோஸ்ட் மோடில் போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே சேம் 175 டிகிரியில் 10 நிமிஷம் நீங்கள் வந்து டோஸ்ட் மோடில் போட்டு பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும்.
இப்போ கரெக்ட்டா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு. நீங்க வந்து குக்கீஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு சூடோட எடுக்கும்போது வந்து லைட்டா உங்களுக்கு சாஃப்ட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா கூல் ஆச்சு அப்டின்னா, அது வந்து நார்மலா ஹார்ட் ஆயிரும். நீங்க ரொம்ப நேரம் பேக் பண்ணீங்க அப்டின்னா, ரொம்ப ஹார்ட் ஆயிரும். கடிக்க முடியாது. நீங்க கரெக்ட்டா 10 நிமிஷம் பேக் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ உடைச்சு காட்டுறேன். இப்போ கரெக்ட்டா பேக் ஆயிருக்கு. இந்த குக்கீஸ் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா, கிரிஸ்பியா இருக்கும். சாப்பிட்டதுக்குமே ரொம்ப நல்லாருக்கும். நம்ம உள்ள சாக்லேட்லாம் போட்டிருக்கனால ரொம்பவே டேஸ்ட் நல்லாருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஈஸியான பேக்கிங் ரிலேட்டட் ரெசிபீஸ்க்கு நம்ம வர்ஷாஸ் டைரீஸ் சேனல இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சீ யூ.